ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் தருவதாக பிரதமர் அளித்த வாக்குறுதி என்னவாயிற்று என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரத்தை தன்வசம் வைத்துள்ள மத்திய அரசு அதற்கு முன்வருமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஆட்சி பொறுப்பேற்ற முதல் 28 மாதங்கள் மகளிருக்கு உரிமை தொகை வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு திட்டமும் தேர்தலுக்காக இல்லை என கூறிவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது 1000 ரூபாயும் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் 5000 ரூபாயும் வழங்கியது ஏன் எனவும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் தருவதாக பிரதமர் வாக்குறுதி அளித்தாரே, அது என்னவாயிற்று என வினவினார். தொடர்ந்து பேசிய நயினார் நாகேந்திரன், காங்கிரசும் திமுகவும் இணைந்து நீட் தேர்வை கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினார். அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். பாஜகவினுடைய தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீட் தேர்வை பற்றி சொன்னார்கள். நான் கேட்க விரும்புவது, இப்பொழுது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, மத்தியில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள், இப்பொழுதாவது அதை கொண்டு வந்து நீட் தேர்வு விளக்கை அளிப்ப முன்வருவீர்களா என அந்த கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். திமுகவின் திட்டங்களை மோடி மஸ்தான் வேலை என நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருந்ததை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பிரதமரை தான் கூறுகிறார்களோ என நினைக்கிறேன் என்றார். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆசைப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திட்டங்களுக்கு உரிமை கோருவது தொடர்பாக ஆளும் திமுக அரசுக்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் இடையே வார்த்தை போர் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு தனது 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மீது தனது பெயரை ஸ்டிக்கர் போல் ஒட்டிக் கொள்வதே ஸ்டாலினின் ஒரே வேலையாக உள்ளதாக சாடியுள்ளார். புதன்கிழமையன்று நடைபெற்ற விளையாட்டுத்துறை விழாவில் 3% இடஒதுக்கீடு திட்டத்தை தனது சாதனையாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 2018ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில்தான் விளையாட்டு வீரர்களுக்கான அரசு பணி இடஒதுக்கீடு 2% அறிவிக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி விவரித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% மருத்துவ உள் இடஒதுக்கீடு குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைய வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். ஓபிஎஸ் அத்தியாயம் முடிந்து போனதாகவும் அவருடன் பழகியதற்காக வாழ்நாளை வீணடிக்க முடியாது எனவும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகரும் முன்னாள் அமைச்சருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் தனது 88வது வயதில் எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்சி தொடங்கியதாகவும் சமூகத்தில் நிலவும் அடையாள அரசியல் கொள்கையை தங்களது அரசியலால் மாற்றியமைக்கவே கட்சி தொடங்கியதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் அத்தியாயம் முடிந்துவிட்டதாகவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. OPS chapter. தொடர்ந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்ப தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்ப அவர் இல்ல, அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியம் அல்ல, நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். தங்களது கட்சி தேர்தலில் போட்டியிடாது எனவும் ஒருமித்த கருத்து உள்ளவர்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் எதிர்ப்பையும் மீறி ஜோஸ் மார்டினின் கட்சியுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோ சார்லஸ் மார்டின் தொடங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி இணையும் என பேச்சு நிலவுகிறது. முன்னதாக காரைக்காலில் அமித்ஷாவை அவர் சந்தித்து பேசியிருந்தார். ஆனால் கூட்டணிக்குள் ஜோ சார்லஸை சேர்க்க என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணிக்குள் அவரது வருகையை எதிர்த்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் கூட்டணி முறிவு நிபந்தனையை ரங்கசாமி விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஜோ சார்லஸ் சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பான புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஜோ சார்லஸ், புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக உறுதியுடன் இருக்கிறோம் என பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுவேன் என ஜோ சார்லஸ் அறிவித்துள்ள நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பின் மூலம் பாஜக கூட்டணியில் இணைவதை அவர் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார். இந்த மோதல் புதுச்சேரி ஆளும் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கட்சி ஆரம்பித்து 20 ஆண்டுகளில் தனித்தும் பல கட்சிகளுடனும் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக முதல் முறையாக திமுகவுடன் கைகோர்த்து களமிறங்குகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டில் விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட தேமுதிக 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 8.4 விழுக்காடு வாக்குகளை பெற்றது.
அந்த தேர்தலில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டு விஜயகாந்த் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட தேமுதிக 10% வாக்குகளை பெற்றது. 2011ஆம் ஆண்டில் முதன்முறையாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக 7.9 விழுக்காடு வாக்குகளை பெற்றதுடன் 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை அடைந்தது. பின்னர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் களம் கண்ட தேமுதிக 2.6% வாக்கு பெற்றது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து 4 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒன்றிலும் வெல்லவில்லை. அப்பொழுது வாக்கு சதவீதம் 2.19ஆக குறைந்தது. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக 0.4 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக 2.6% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒருமுறை கூட வெற்றிக்கணியை ருசிக்காத தேமுதிக முதல் முறையாக திமுகவுடன் கைகோர்த்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. இதுவரை இல்லாத நிகழ்வாக தாவேகா தலைவர் விஜயின் வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் வெப்பத்தை கட்டுப்படுத்த பந்தல் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் கடந்த வாரம் நடந்த தாவேகா தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் வெப்பம் தாங்காமல் சுருண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். கரூர் சம்பவத்தால் உருவான வடு ஆறுவதற்குள் தாவேகா கூட்டத்தில் மேலும் ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வரும் 23ஆம் தேதி வேலூர் அகரம்சேரியில் தாவேகா தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக 45 ஏக்கர் நிலத்தில் மைதானம், வாகன நிறுத்தம், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிகழ்வில் பங்கேற்க 4900 நிர்வாகிகளுக்கு QR கோடு வசதியுடன் கூடிய நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் 1 மணி வரை கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளித்துள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்த மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. மேலும் 5000 பேர் அமரும் வகையில் நாற்காலி, சிற்றுண்டி, குடிநீர் பாட்டில் வழங்கும் ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையை ஒட்டிய கேரள பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட தூசு சுழல் மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியது. பாரசாலை பகுதியில் ஒரு மைதானத்தில் திடீரென்று உருவான இந்த மண் சுழல் தரையில் இருந்து உயிரே வானத்தை நோக்கி சீறி பாய்ந்தது. சுமார் 2 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த இந்த அரிய நிகழ்வை அங்கிருந்த பொதுமக்கள் தங்கள் செல்போன்களில் வியப்புடன் பதிவு செய்தனர். பொதுவாக கடுமையான கோடை வெயில் நிலவக்கூடிய காலங்களில் வளிமண்டல வெப்ப மாறுபாடுகளால் இத்தகைய தூசுச்சூழல் ஏற்படுவது வழக்கம் என்று வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கேரளா மற்றும் குமரி எல்லை பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வு அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.